அதே மாதிரி தான் லாசரு, மாத்தாள், மரியாள் அவங்க பெத்தானிய கிராமத்துல இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். இப்ப அங்க மரணம் ஏற்பட்டு விட்டது, அழுதுகிட்டே இருக்காங்க. இயேசு வந்தார், மரித்த போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அதே இயேசு சொல்லுகிறார், நான் வருவேன், உன் வீட்டுக்கு வருவேன், நீ வேலை செய்கிற இடத்துக்கு வருவேன், உன்னுடைய அலுவலகத்துக்கு வருவேன், உன் பிசினஸ் ஸ்தலத்துக்கு வருவேன், நீ படிக்கிற இடத்திற்கு வருவேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், வேலை செய்யறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், பிசினஸ் செய்யறவங்களுக்கு பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியம் செய்யறவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வேணும், குடும்பத்துல பெண்கள் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.